நிறைய நாட்கள் ஆகாது. ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ஒன்று, நமக்காக ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவார். இல்லை அப்படின்னா அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் எடுத்து நம்மளை அடுத்த ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். சில நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற கடினமான சூழ்நிலைகள் அது ரொம்ப நாள் நிலைப்பதில்லை. அதை ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப அறிஞ்சு வச்சிருக்கணும். அது ரொம்ப நாள் நிலைக்காது. இது மரணம் வரைக்கும் இந்த சூழ்நிலை எனக்கு இது நிலைக்குமோ, இன்னும் எத்தனை வருஷம் நான் இதில் இருக்க போகிறேனோ, இன்னும் 7 வருஷமா 5 வருஷமா அப்படின்னு நினச்சி அந்த சூழ்நிலைக்கு நம்மளே ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அந்த சூழ்நிலை மாறாது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி எடுத்து கொண்டு போகிற ஒரு நல்ல தேவன். ஆனால் சில காலங்கள், சில வருடங்கள் சில சூழ்நிலைகளின் பாதையிலே ஆண்டவர் நம்மை நடத்துவார். இப்போ பாருங்க, யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தான் அறியாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் அவனை நடத்துகிறார். ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலே அவனுக்கே பிடிக்கல. போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது கூட, ஆண்டவரே இந்த இடம் எனக்கு வேண்டாம், எனக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போங்கன்னு அவன் கேட்கல. அதற்காக பிரயாசப்படவும் இல்லை. ஏன்னா அந்த சூழ்நிலை ஏற்கனவே ஒரு நல்ல சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சூழ்நிலை எவ்வளோ பரவாயில்ல அப்படின்றது மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஃபஸ்ட்டில் நம்ம இருந்ததை விட இது எவ்வளோ பரவாயில்ல, பெட்ரு, இது நம்ம என்னமோ நினச்சோம், நம்ம ரொம்ப நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னெல்லாம் நினச்சோம். ஆனால் இந்த மாதிரி இடத்துல இவங்க எல்லாருடைய கண்களையும் ஒரு தயவு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலை அவனுக்கு ரொம்ப பிடிக்காததானாலும் ஓரளவு அந்த சூழ்நிலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மாதிரி, சரி பரவாயில்ல, மற்ற ஆட்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனம் அவனுக்கு இருந்துச்சு. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில சூழ்நிலைகள் நல்லா இல்லாதது தான், நமக்கு பிடிக்காதது தான். ஆனால் என்ன பண்ணுவோம்னா நம்ம நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். சரி பரவாயில்ல, ஏதோ ஓரளவு ஆண்டவர் நடத்துகிறாரு, இதை நம்ம கொஞ்சம் தாக்கு பிடிச்சிக்கலாம், ஒரு மற்றவங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு நாமே சில சூழ்நிலைக்கு நம்ம கமிட் ஆயிரும். நம்ம அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே போகும்போது அந்த சூழ்நிலை அவனுக்கு என்ன பண்ணலைன்னா சுத்தமாக அவருக்கு பிடிக்கவே இல்லை. என்ன ஒரு 4 செவத்துக்குள்ளே எப்படி நம்ம அடைஞ்சு கிடக்கிறது, எத்தனை நாள் இந்த செவத்துக்குள்ளே நம்ம அடைஞ்சு கிடப்போம், நம்ம நம்மளை யார் நமக்காக வக்கீலாக வாதாட போகிறா, நம்மளை என்னைக்கு விசாரிக்க போகிறாங்க, இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு எண்டு ஒன்று அவனுக்கு தெரியல, தனக்கு முடிவு தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்படின்னா நமக்கு இந்த நாளில் இத்தனை டேட்டில் இது நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஓரளவு ரெடி ஆயிடுவோம். சரி இன்னும் ஒரு 2 வருஷம் தானே, நம்ம அதை தாக்கு பிடிச்சிக்கலாம், இன்னும் ஒரு 5 வருஷம் தானே, சரி பரவாயில்ல, 5 வருஷம் வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியதுதான், அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்கலாம். ஆனால் முடிவே தெரியாத சில சூழ்நிலைகள் இருக்கும். அப்படின்னா என்னைக்கு அது முடியும்னு தெரியாது, என்னைக்கு அந்த ஃபைலை எடுப்பாங்கன்னு தெரியாது, என்னைக்கு இந்த இடத்த விட்டு போவோம்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் யார் இருக்கா அப்படின்னு சொன்னால் யோசேப்பு இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலிருந்து எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா, விசாரிப்பாங்களா, இல்லை நம்ம இப்படியே நம்ம இருந்துருவோமா. ஆனாலும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அந்த சிறைச்சாலையிலையும் அவனை திட்டுறதுக்கு ஆள் இல்லை, அவனை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவனுக்கு சாப்பாடை குறைவாக கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அங்கே ஓரளவு சொகுசாதான் அந்த மனுஷன் இருக்கிறான். என்ன அப்படின்னா சிறைச்சாலை தலைவன், அந்த அதிகாரி மொத்தத்தையும் யோசேப்பனுடைய கையில் ஒப்பு கொடுத்ததுனால அந்த சூழ்நிலை என்ன 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கிறானே தவிர மற்ற மாதிரி எல்லாமே அவனுக்கு கரெக்டாக இருக்குது. அவனுக்கு ஆகாரம் கிடைக்குது. நீங்கள் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கும் போது, சிறைச்சாலையின் தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவையும் யோசேப்பனுடைய கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அப்போ ஒன்று நினச்சிக்கோங்க, இப்போ அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தாலும் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவன் ஒரு அதிகாரியாக தான் அந்த இடத்துல இருக்கிறான், ஒன்றும் குறைவான ஆளாக அந்த இடத்துல இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படியாவது வெளியே கொண்டு போகணும், வெளியே போகணும், இந்த சூழ்நிலையில் இருந்துடக்கூடாது அப்படின்னு யோசேப்பு நினைக்கிறாரு. ஆனால் இந்த 2 சூழ்நிலையிலையும் யோசேப்பு என்ன அப்படின்னா, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா
வெளியே ஆண்டவர் கொண்டு வருவார். ஆனால் அந்த சூழ்நிலையில அவன் வந்து தாக்கப்படாதபடி, அந்த சூழ்நிலை அவனை ரொம்ப வருத்தப்படுத்தாதபடி, சரி ஓகே அந்த சூழ்நிலையை வந்து மனரம்யமாய் ஏற்றுக்கொண்டு அதில் வந்து அவனுடைய எந்த வேலையும் செய்யாமல் இல்லை, பொறுப்புகளை செய்யாமல் இல்லை, ரொம்ப கவலைப்பட்டு தூங்காமல் இல்லை. அவன் எப்படி இருந்தான்னா அந்த சூழ்நிலையை நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு நாள் மாற்றுவார். ஆனால் இந்த சூழ்நிலைக்காக என்னுடைய சரீரத்தையோ என்னுடைய மனசையோ நான் கெடுக்க மாட்டேன்றதுல அந்த யோசேப்பு வந்து ரொம்ப கவனமாக இருந்தான். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நம்ம ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும். நம்ம வந்து சூழ்நிலைகள் நம்ம வந்து ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை பழகி கொள்றாங்க பாருங்களேன், பழகி கொள்றாங்க பாருங்களேன். இதெல்லாம் நிறைய வேதம் தெரியாத மனிதர்கள். இப்போ பாருங்களேன், நீங்கள் வந்து இங்கேருந்து எந்த இது துபாயெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்தியன்ஸனுடைய சாப்பாடு நிறைய இடத்துல கிடைக்கும். ஸோ கிடைக்காத ஒரு ஊர் அப்படின்னா, ஸோ இப்போ எல்லா ஊர்லேயும் மோஸ்ட்லி எல்லா ஊருடைய ஃபுட்டெல்லாம் கிடைக்குது. ஆனால் சைனா போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால், சைனாலெல்லாம் என்ன கிடைக்காது அப்படின்னு சொன்னால், நம்ம இந்தியன்ஸனுடைய ஃபுட்டு வந்து ரொம்ப பெருசாக கிடைக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கலாமே தவிர ரொம்ப பெருசாக கிடைக்காது. சில சில கடைக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இந்த பச்சை கறியினுடைய வாசம் வரும். அது நிறைய பேருக்கு ஆகவே ஆகாது. அங்கே இருக்கிற நிறைய சாப்பாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேகாமல் நிறைய பேர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பொதுவாக வந்து இந்தியன்ஸ் இல்லைன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு என்னதான் சாப்பாடு வந்து பயங்கரமாக விட்டமினாக கொடுத்தாலுமே கடைசியில் அந்த சோறும் ரசமும் வச்சு சாப்பிட்டாதான் அது ஒரு திருப்தி. என்னதான் பிரியாணி, அவ்வளோ மட்டன் பிரியாணியே போட்டுட்டோம், ஆனால் மட்டன் பிரியாணி போட்ட உடனே ரொம்ப நல்லா சாப்பாடு போட்டிங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்கள விட இந்த மட்டன் பிரியாணி முடிச்சுட்டு ஒரு ரசமும் சோறும் கொடுக்குறோம் பாருங்களேன், அதுதான் ஃபினிஷிங். அது என்னங்க இத்தனை மட்டன் பிரியாணி எல்லாம் பண்ணுறீங்க, கடைசியாக ஒரு ரசமும் சோறும் கொடுக்காம விட்டீங்களே அப்படின்னு சொல்லி வெளியூர்லேருந்து ஒரு 4 நாள் தாண்டி கணவனார் வீட்டுக்கு வர்றாருன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னங்க சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு ரசமும் ஒரு சாப்பாடு மட்டும் வச்சிரு. அப்போ என்னன்னா, நம்ம வந்து இந்த ஃபுட்டை விட்டு நம்மளால மாறவே முடியல. இப்போ வெளியூருக்கு போய் நிறைய பேர் என்னன்னா எதுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா, ஒரு சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு இல்லை, இங்கே ஒரு சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு இல்லை, இதெல்லாம் ஒரே கவுச்சி வாசம் அடிக்குது, இதெல்லாம் ரொம்ப வேக வைக்காம வேற தர்றாங்க. இந்த மாதிரி அந்த கிளைமேட்டை அந்த சாப்பாடை என்னால் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா நான் ஊரில் வந்து எவ்வளோ பழக்க வழக்கமாக இருந்தேன், ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் வீட்டை போய் சாத்திக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிறது இந்த வீட்டில் இல்லை. நம்மெல்லாம் ஒரு நாளில் கிராமத்தில் வாழ்ந்தவங்க எல்லாம் அவங்க எல்லாருடைய திண்ணையும் ஓப்பனாக தான் இருக்கும். அந்த திண்ணையில் 2 பேர் உட்காந்து பேசுவாங்க. அப்போ 4 பேர் நடமாடிட்டு இருப்பாங்க. போகிற பழக்கத்தெல்லாம் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டே போவாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய வீடுகளுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டு வாசல் ஆப்போசிட்ல தான் இருக்கும். ஆனால் அந்த வாசல் எப்படி தான் இருக்கும்னா எப்பவுமே மூடியே தான் இருக்கும், யாருமே யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள ஒரு உலகத்தில் உள்ள ஒரு மனுஷன் போனான்னா, நம்ம யூடியூப்ல எல்லாம் பார்க்குறோம் பாருங்களேன், சில நேரங்களில் வந்து சில விளாகர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த ஏரியாவுக்கு போகிறாங்களோ அதை ஷூட் பண்ணி போடுவாங்க. சிலர் வந்து இதை பழக்கமாகவே வச்சுருக்காங்க. நான் வந்து 15 கண்ட்ரி போயிட்டேன், 25 கண்ட்ரி போயிட்டேன், 30 கண்ட்ரிக்கு இந்த மாதிரி இங்கே இந்த ஃபுட்டை சாப்பிட்டேன், அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை வீடியோவாக ஷூட் பண்ணி போடுவாங்க. நிறைய பேர் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அப்போது இவங்களுக்கெல்லாம் அது எப்படி செட் ஆச்சு? இவங்க எல்லாம் அதை எப்படி அடாப்ட் பண்ணாங்க? அவங்க ஆசையாக வந்து அடுத்தடுத்த நாடுகளுக்கு போகிறதுக்கு கூட விரும்புகிறதா மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் இருக்கிற சூழ்நிலையிலே இந்த சூழ்நிலை மாறுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்னன்னா, அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த சூழ்நிலையை ஆசையாய் விருப்பமாய் அவங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல தங்களுடைய இருதயத்தையும் தன்னுடைய சிந்தைகளையும் சாய்த்ததுனால அது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த ஆரம்பத்தில் நம்ம என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சில சூழ்நிலைகளை ஆண்டவருக்கு ஏற்ற நேரத்தில் மாற்றுகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது கடந்து போகிற சூழ்நிலை பலவிதமான சூழ்நிலையாக இருக்கலாம்.
ஒருவேளை ஒரு தனிமையின் பாதையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் உங்களை ரிஜெக்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடம் பிடிக்காத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான ஒரு சூழ்நிலையிலே யாரோ ஒருத்தர் போயிட்டு இருக்கலாம். ஐயோ எனக்கு இஷ்டமே இல்லை, இந்த இடத்துல இருக்கிறது இஷ்டமே இல்லை, இந்த பாதை எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த ஏரியா எனக்கு பிடிக்கவே இல்லை, இங்கே உள்ள தண்ணி கூட எனக்கு செட் ஆகவே இல்லை. இந்த மாதிரி நிறைய காரியத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் மறந்துடாதீங்க, அந்த சூழ்நிலையிலிருந்து அடுத்த சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு அதில் சந்தோஷமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. அந்த மனப்பக்குவத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வாலிபர்களை மட்டும் நேபுகாத்நேச்சாருடைய அந்த ஆட்கள் கூட்டிட்டு போறாங்க பாருங்க. அதிலே தானியேல், அப்படிப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இப்படிப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அந்நிய ஊர்ல தான் இருக்கிறாங்க. அந்த ஊர்ல ஒழுங்கா அவர்களுக்கு தேவனுடைய ஆலயம் இல்லை ஜெபம் பண்றதற்கு. அவர்களுக்கு சொந்தக்காரங்க யாருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய பேச்சு இல்லை. ஆனா அங்க யாருமே இந்த சூழ்நிலைக்காக அவங்க வருத்தப்பட்டு தன்னுடைய வேலையை செய்யாம தன்னுடைய வாழ்க்கையே முடிந்து போகிற அளவுக்கு அவங்களுக்கு சூழ்நிலை தாக்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றி கொண்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெடி ஆயிட்டாங்க, அதை பழகி கொண்டார்கள். ஆனால் அவங்களுடைய தரிசனம் இருக்குது. இல்லை, கண்டிப்பாக ஒரு நாள் ஆண்டவர் எங்களை நினைப்பாரு, நாங்கள் குடும்பமாக நாங்கள் வெளியே போவோம், கர்த்தர் இந்த பட்டணத்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வர, அதற்காக ஜெபம் பண்ணாங்க, அதற்காக பிரயாசப்பட்டாங்க, அந்த நாளுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் அவங்க செய்ய தவறலை. என்ன அப்படின்னா, அந்த காலத்திலே அவர்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல் அந்த சூழ்நிலைகளை அதில் எவ்வளவு சந்தோஷமாக அவங்களால இருக்க முடியுமோ, என்ன பெஸ்ட்டாக அவர்களால் செய்ய முடியுமோ அந்த காரியத்தை அவர்கள் சரியாக செய்தார்கள். இன்றைக்கி யாரோ ஒருத்தர் நீங்கள் ஒருவேளை இந்த ப்ரேயர்னுடைய ஆரம்பத்தில் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை இல்லைன்னா உங்களுடைய அதில் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போகிற நபர்களாக இருக்கலாம். எனக்கு பிடிக்கவே இல்லை, உடனே எனக்கு ஆண்டவர் செய்யணும், இந்த மந்த்லேயே ஆண்டவர் செய்யணும், இந்த வாரத்திலேயே ஆண்டவர் செய்யணும், இல்லைன்னா என்னுடைய மண்டையே வெடிச்சிரும் போல தெரியுது, நான் சிக்காயிரும் போல தெரியுது, அவ்வளோதான், என்னால். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாதபடி ஆண்டவரிடத்தில் என்ன கிருபையை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே நான் சந்தோஷமாக இருந்து நீர் என்னை கொண்டு செய்ய நினைக்கிறீரோ அந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு பலன் தாருங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். நம்முடைய பிள்ளைகளையும் அப்படிதான் நம்ம பழக்குவிக்கணும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படி பழகணும். அப்படி நம்ம பழகிட்டோம்னா, இது பாருங்க, உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு நிறைய பேருக்கு தெரியுது பாருங்க. ஆனால் யாருக்கு ரொம்ப தெரியல அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் ரொம்ப தடுமாறுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப மோசமாய் வளர்த்துக்கிறாங்க. எதில் ரொம்ப மோசமாக வளர்த்துறாங்க அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்துறாங்க. பிள்ளைங்களை நிறைய பேர் ஆண்டவரோடய வளர்த்துறாங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை சொல்லி வளர்த்துறாங்க, எல்லாத்தையும் வளர்த்துறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் வந்தால் நீ அதை தைரியமாக நீ எதிர்கொள்ளணும். அந்த சூழ்நிலையில் அப்போ என்ன இருக்குதோ அதை நீ சார்ந்து அப்படி வாழணும்னு நிறைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கறது இல்லை. என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, தங்களையே டிபெண்ட் பண்ணுற அளவுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாங்க, தங்களையே சார்ந்து வாழ்கிற அளவுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கு எல்லாரும் ஒரு கிருபை கேட்க போகிறோம். இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில் என்னை எதுக்கு வச்சிருக்கீங்களோ, எதற்காக நீங்கள் கொண்டு வந்தீரோ அது வரைக்கும் நாங்கள் எந்த சந்தோஷத்தையும் நாங்கள் இழக்காதபடி, எந்த மகிழ்ச்சியும் நாங்கள் இழக்காதபடி இதை பொறுத்து, இதை சகித்து, இதை ஏற்றுக்கொண்டு, இதை சந்தோஷமாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழக்கூடிய கிருபையை தாருன்னு கேட்போம். நம்ம நீங்கள் இந்த வேதத்தில் நிறைய கப்பிள்ஸ் இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தவங்க யார் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லா கல்யாணத்துலேயும் யாரை வாசிப்பாங்க? யார்? ஆபிரகாமனுடைய மகன் யார்? ஆமாம், ஈசாக்கையும் ரெபேக்காளையும். இந்த ஈசாக்கை குறித்து அவன் தியானம் பண்ணிட்டு இருந்தான். ரெபேக்காளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவங்க யார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள
ஒரு எனக்கு எனக்கு குடிக்கத்தா அப்படின்னு சொல்லும்போது ஒட்டகத்தும் குடிக்க கொடுப்பேன்னு சொல்கிறது ஒரு பெரிய கமிட்மெண்ட்டு. ஒரு வாலிப வயசில் ஒரு பொண்ணு வந்து அந்த மாதிரி செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதனால ஒரு நல்ல கப்பிள், அவங்க 2 பேரும் நல்ல கணவன் மனைவி, எல்லா கல்யாண வீட்லேயும் அவங்கள வாசிப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்களேன், ரெபேக்காள் வந்து தன்னுடைய சகோதரனோட வளர்ந்தவர்கள். இப்போ அவங்க வந்து எந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ரெபேக்காளை எங்க சந்திக்கிறாரு? துறவண்டையில, அந்த துறவில் தண்ணி எடுக்க வரும்போது, கிணத்துல தண்ணி எடுக்க வரும்போது சந்திக்கிறாரு. இப்போ அந்த கிணத்துக்கு வரும்போது இவங்க தனியா வரல, யாரோட வர்றாங்க? அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வர்றாங்க. அப்போ வந்து பொதுவாக வந்து அந்த இடத்துல அந்த கிணறு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும், அவுட்டரில் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அப்போ வீட்டில் அவங்க தண்ணி எடுக்க போகணுன்னா ஒரு ஆளாக போக மாட்டாங்க. என்ன, ஒரு 4-5 பேராக சேர்ந்து அப்படியே பேசிட்டு, நிறைய வாலிப பிள்ளைக்கு பல பிள்ளைங்களுக்கு பழைய காலங்களில் இருந்த ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தண்ணி எடுக்க போகும்போது ஒரு 4-5 பேரோட போயிட்டு விளையாண்டுட்டு பேசிட்டு, இது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல இந்த பிள்ளைய இப்போ பார்த்தாச்சு. இப்போ பிள்ளைய பார்த்து இப்போ கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ஈசாக்கு கூட்டிட்டு போறாரு. வேதம் சொல்லுது, அந்த ஈசாக்கு ரெபேக்காளை எங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னா, தன் தாயினுடைய கூடாரத்துக்கு கூட்டிட்டு போறாரு. யாரு கூடாரத்துக்கு? அம்மாவுடைய கூடாரத்துக்கு. அம்மா உயிரோட இல்லை. நீங்க 24ஆம் அதிகாரத்தினுடைய 67வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம், அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். நல்லா கவனிச்சுக்குங்க. அப்போ இந்த தாயினுடைய கூடாரத்துக்குள்ள ஈசாக்கு உள்ள என்ட்ராகும் போது எப்படி இருந்தாராமா? எப்படி இருந்தாரு? துக்கமா இருக்கிறாரு. இப்போ நம்ம அதை கொஞ்சம் தியானிச்சோம்னா என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணை வந்து ஒரு புது பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு ஒருத்தர். கல்யாணம் பண்ணிட்டு இப்போ யாருடைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாராமா? சாராய் அப்படின்னா அவங்க அந்த அம்மாவுக்குள்ள ஒரு வீட்டில் கூட்டிட்டு போறாரு. ஏன், அவங்க அப்பா குடியிருக்கிற வீட்டில் கூட்டு போக வேண்டியது தானே? அம்மா குடியிருக்கிற வீட்டில் என்னதான் இருந்தாலும் அப்பா குடியிருக்கிற வீட்டில் எல்லாம் இருக்கும், அம்மா குடியிருக்கிற வீட்டில் எல்லாம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்போ ஈசாக்கு முழுக்க யாருடைய கூடாரத்தில் வளர்ந்தான் அப்படின்னா, தன்னுடைய தாயினுடைய கூடாரத்தில் வளர்றாரு. இப்போ தாயினுடைய கூடாரத்துக்கு கூட்டிட்டு போனா அங்க எல்லாம் யாருடையது பொருளாக தான் இருக்கும்? சொல்லுங்களேன். ஒரு டேபிளை பார்த்தா சொல்லுவாங்க, இது எங்கள் அம்மா தான் தொடச்சி வச்சுருந்தாங்க கடைசியாக. இந்த குக்கரை பார்த்தா, குக்கரில் அந்த நாட்களில் சொல்கிறேன், ஒரு குக்கர் இருந்துச்சுன்னா, ஐயோ எங்கள் அம்மா இந்த குக்கரில் தான் எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க, எங்கள் அம்மா இந்த கட்டிலில் தான் படுப்பாங்க. அப்போது சுற்றி ஈசாக்குனுடைய கண்ணுக்கு முன்னாடி யாருடைய நினைவு தான் இருக்குது? அம்மாவுடைய நினைவு தான் இருக்குது. இப்போ ஒன்று நீங்கள் நினச்சி பாருங்களேன், இப்போ நிறைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த அம்மாவை, இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருவேளை வந்து பிள்ளை வந்து அம்மாவையே ரொம்ப டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தா, கல்யாணத்துக்கு பிற்பாடும் அம்மாவையே சொல்லிட்டு இருந்தா மனைவிக்கு என்ன வந்துடும்? சொல்லுங்களேன். எந்த மனைவியுமே என்ன பண்ண மாட்டாங்க? 90% மனைவிகளை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன நீங்கள் சும்மா அம்மான்னு இருக்கிறீங்க? என்ன அம்மா? அவங்க தான் செத்து போய் இவ்வளோ நாள் ஆயிடுச்சுல்ல, அவங்க தான் போயிட்டாங்கல்ல, இனி என்ன பெரிய அம்மான்னு இருக்கீங்க? கண்டிப்பாக அந்த வாக்குவாதங்கள், அந்த மன கஷ்டங்கள் வரும். ஆனால் இந்த இடத்துல வாசிக்கும் போது தன்னுடைய தாய், அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அப்போ ஆனா இந்த இடத்துல ஆறுதல் அடைஞ்சிருக்கவே கூடாது. நம்ம ஆட்களா இருந்தா அப்படிதான், அந்த அம்மா செத்து போயிட்டாங்க, அம்மா உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லி கட்டின புது பண்ணிட்ட ஒருவேளை பேசிட்டு இருந்தா, என்ன சும்மா இந்த மாதிரி உட்காந்து சோகமா உட்காந்துருக்கிறீங்க? நான் ஒரு பொண்ணு இங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன், நீங்கள் என்னடானா என்ன பார்க்காம உங்கள் அம்மாவே நினச்சிட்டு இருந்தா எப்படி? ஆனால் இந்த ரெபேக்காள் ஈசாக்கினிடத்தில் காண்பித்த அந்த அன்பு, அவனுடைய தாயினுடைய அன்பு என்ன பண்ணிச்சாமா? தன்னுடைய தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கிருச்சாமா. அப்போ வந்து
அந்த ஒரு ஒரு ரொம்ப நேசித்த ஒரு மனிதர்கள் நம்மை விட்டு போறாங்கன்னு வைங்களேன், அந்த இடத்த ஃபில் பண்றதுன்றது தவறான உறவுகள் வந்து டக்குன்னு ஃபில் பண்ணிடும். ஆனால் அதனுடைய விளைவு பெருசாக இருக்கும். நல்லா கவனிச்சுங்க. ஒரு கேப் இருக்கு பாருங்க. நம்மளை நேசித்து நம்ம இழந்த ஒரு இடத்த, அந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னா தவறான காரியங்கள் சீக்கிரமாக அந்த கேப்பை ஃபில் பண்ணிடும். ஆனால் அதனுடைய முடிவு வந்து விளைவு ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ பாருங்களேன், யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா போய் தண்ணி அடிக்க போகிறாங்க. யாராவது ஒருத்தர் எனக்கு யாருமே இல்லை, இவங்க செத்து போயிட்டாங்க, அதனால தான் நான் கஞ்சா குடிக்கிறேன், அதனால தான் தண்ணி அடிக்கிறேன். இது என்னன்னா டெம்பரவரியாக ஏற்கனவே இருக்கிற துக்கத்திலேருந்து அவங்கள எடுத்துரும். ஆனால் நிரந்தரமாக எடுக்காது. ஆனால் நம்ம நெருங்கின சரியான ஒரு உறவு ஏற்கனவே இருக்கிற ஒரு காயத்தை ஆற்றுறது அப்படின்றது வந்து ரொம்ப கடினமான ஒன்று. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கிக்குதா? அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னு இப்போ இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒருத்தவங்க வந்து ஒரு கணவனை இழந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், கணவன் இறந்து போயிட்டாரு. இந்த கணவனை இழந்து போகிற ஒரு அம்மாவுக்கு, ஒரு தாய்க்கு வந்து ஒரு பிள்ளை இல்லைன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து ஆறுதல் படுத்த முடியும். ஆனால் 100% என்ன பண்ண முடியாது. அவருடைய ஆறுதல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். இது சரியான உறவு. ஆனால் ஒரு தவறான ஒரு உறவிலிருந்து ஒரு அன்பு வந்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லாமே என்ன செய்யணும், உடனே மறந்துடும் வச்சுங்களேன், உடனே மறந்துடும். ஆனால் அதனுடைய விளைவு கொடுமையானது. இப்போ இது சரியான உறவுன்னா ஈசாக்குனுடைய அன்பை அந்த அந்த மனசில் இருக்கிற துக்கத்தை ஆற்றுறதுக்கு ரொம்ப டைம் இழுக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். யாரால் அப்படின்னா ரெபேக்காளால். அப்போ ரெபேக்காளுக்கு ஈசாக்குனுடைய குடும்பத்தில் யாரையுமே தெரியாது. ஈசாக்குனுடைய தகப்பனார் ஆபிரகாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பர்சன். எல்லாம் அப்படியே இருக்குது. தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய தாதிகளோடு சேர்ந்து தண்ணி எடுக்க போகிற பழக்கம் இதெல்லாமே இருக்குது. ஆனால் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்த உடனே தன்னுடைய கணவனார் இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சவதும் கூட மனசு தளர விடாமல், சோர்ந்து போகாமல், அந்த சூழ்நிலையில் எவ்வளவு அழகாக நடந்துக்கிறாங்க பாருங்களேன், தைரியமாக நடந்துக்கிறாங்க பாருங்க. அதனால தான் அந்த குடும்பம் வந்து கட்டப்பட்ட ஒரு குடும்பமாய் மாறிடுச்சு. அதனால் இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் யாருக்காக ஆண்டவர் பேசுகிறான்னு தெரியல, நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனாலும் ஆண்டவர் வைக்கிற வரை, ஆண்டவர் நியமிக்கிற வரை, ஆண்டவர் எந்த நாள் வரைக்கும் அந்த இடத்துல நம்மளை வச்சிருக்கிறாரோ அது வரைக்கும் அங்கே இருக்கிற எந்த ஆபத்துக்களும் நம்மளை என்ன படுத்தக்கூடாதுன்னா சேதப்படுத்தவே கூடாது, சேதப்படுத்தவே கூடாது. ஒரு 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 வாலிப பெண் திருமணமாகி 2 வருஷத்தில் அவங்க தாயார் வந்து என்னிடத்துல கூட்டிகிட்டு வந்து அவங்க கையை நீட்ட சொல்லி, காமி காமி பாஸ்டருக்கு காமி காமி. உடனே அந்த பிள்ளை வந்து அதை ஷாலில் அந்த கையை மூடிட்டே இருக்காங்க. இல்லை நீ பாஸ்டர் காமி அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஷாலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பிள்ளையினுடைய கையில் வந்து நிறைய இடத்துல வெட்டு காயம், அப்படின்னா கத்தி வச்சு அறுத்திருக்கிறது. பாருங்க பாஸ்டர், இந்த பிள்ளையினுடைய கையை பாருங்க பாஸ்டர், பாருங்க பாஸ்டர். எப்பா என்னப்பா பண்ணி வச்சிருக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த பிள்ளை வந்து இந்த கோயம்புத்தூர், அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தது எங்கே அப்படின்னு சொன்னால் ஒரு திருச்சி பக்கத்தில் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிள்ளைக்கு இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து இங்கே பேசி இங்கே ரொம்ப அம்மா அப்பாவோட இருந்து இப்போ திருச்சிக்கு போன உடனே ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளேன்னும் போது நிறைய இங்கே செல்லம்மா வந்து அங்கேபடியாக இருக்க முடியாது இல்லை. அங்கே போன உடனே பொறுப்புகளும், சமையல் பண்ணணும், பாத்திரம் விளக்கணும், யாரோடையும் பேச முடியாது. இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி சூசைட் அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கிறா. கையில் நிறைய இடத்துல அறுத்து வச்சிருக்கிறா. ஐயோ என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் தயவு செய்து என்னை புரிஞ்சுக்குங்க, என்னால் அங்கே இருக்கவே முடியல, என்னால் இருக்கவே முடியாது. அந்த மாப்பிள்ளை வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு வந்து அங்கே வந்து கவர்மெண்ட்டில் ஒரு வேலை கிடச்சிருக்குது. நான் எப்படி பாஸ்டர் கவர்மெண்ட் வேலையை விட்டு நான் எப்படி இங்கே வர முடியும், இவளுக்காக ஏதோ டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா கூட வரலாம், இன்னும் எனக்கு டிரான்ஸ்ஃபர் 5 வருஷம் கிடைக்கும், 5 வருஷம் ஆகும். நான் சொல்கிறேன் 5 வருஷம் வரைக்கும் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் 2 பேருமே அங்கே போய் செட் ஆகலான்னு வச்சா 5 வருஷத்துக்குள்ளே என் பணத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்கன்றா. நான் என்ன பண்ணுறது? அப்போது இந்த பிள்ளை அவள் அழுகுற, அந்த பிள்ளை அழுகுது. உனக்கு கணவனார் வேண்டாமான்னு கேட்டா வேணும் அப்படின்னு சொல்லுது. உனக்கு உங்க கணவனாரை பிடிக்காதான்னு கேட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுது. அவர் மேல அவ்வளோ உயிரே வச்சிருக்குது. பட் என்ன அப்படின்னா அந்த சூழ்நிலையை அந்த பிள்ளையினால என்ன பண்ண முடியலன்னா ஏத்துக்கவே முடியல, அந்த சூழ்நிலைக்கு தன்னை அடாப்ட் பண்ண முடியல.
இவ வளர்ந்த சூழ்நிலை வேற, இப்ப போற சூழ்நிலை வேற. அந்த சூழ்நிலையை அடாப்ட் பண்ண முடியாதனால, சாமி ஒரு 5 வருஷம் பொறுத்துக்கோ, ஒரு 5 இயர்ஸ் தான், 5 வருஷத்துக்குள்ள எல்லா மாற்றமும் உனக்கு வந்துடும், நீ பயப்படாத அப்படின்னு சொன்னா 5 வருஷத்துக்குள்ள நான் செத்துருவேன், நான் ஒரு நாள் கூட வாழ முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மனசுல யோசிச்சு 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 கெடுத்துக்கிட்டாங்க. அந்த 5 இயர்ஸ் வெயிட் பண்ண முடியாது. இப்ப எல்லாம் போச்சு. இப்ப என்ன கவுன்சிலிங் கொடுப்பீங்க? இப்ப என்ன 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 யார் மாறுறது? என்ன ஜெபம் பண்றது? அந்த அந்த பிள்ளைக்காக நம்ம என்ன ஜெபம் பண்ண முடியும்? ஆண்டவரே அந்த கணவனுடைய வேலையை விட்டு தூக்குங்கன்னு ஜெபம் பண்ண முடியுமா? இந்த நம்ம என்ன ஜெபம் பண்ண முடியும்னா, ஒரே ஜெபம் இந்த பிள்ளையினுடைய மனசை கேட்கல. இப்ப பிள்ளையினுடைய மனசை மாத்துங்கன்னு நம்ம ஜெபம் பண்றோம். பிள்ளையினுடைய மனசை மாத்துறதுக்கு பிள்ளை கோஆபரேட் பண்ணணும்ல. புரியுதா இல்லையா? இப்ப ஆண்டவரே வந்து நமக்கு ஒரு உதவியை செய்யணும்னு நினைச்சா கூட நம்ம எதிர்த்து நின்னா, நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்மளே எதிர்த்து நின்னா ஆண்டவர் எப்படி கிரியை செய்ய முடியும்? கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. இப்போ ஆண்டவர் வந்து கெனசரேத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்யறாரு. என்ன அற்புதத்தை செய்யறாருன்னா, லேகியோன் பிசாசு பிடித்த அந்த மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டாரு. இந்த லேகியோன் பிசாசு பிடிச்ச மனுஷனை விடுதலை ஆக்கின உடனே அவனுக்குள்ள இருந்த பிசாசுங்க எல்லாம் பன்றி கூட்டத்துக்குள்ள போயிடுச்சு. பன்றிகள் எல்லாம் எங்க விழுந்து செத்து போயிடுச்சு? கடல்ல விழுந்து செத்து போயிடுச்சு. இப்போ அந்த ஜனங்களுடைய தொழிலே என்ன தொழில்? பன்றி மேய்க்கிற தொழில். அதனாலதான் அவனுக்கு வருமானம். இந்த ஒரு அற்புதம் நடந்த உடனே நல்லா கவனிச்சுங்க, நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? சரி, என்ன தேவர், என்ன தேவ மனுஷன், வாங்க ஏசப்பா, எங்க ஊர்ல இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, நீங்க எல்லாம் வந்து ரெடி பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த ஊர்ல உள்ளவங்க என்ன சொன்னாங்க? சோத்திரம், தயவு செய்து எங்களை விட்டு போயிருங்க, தயவு செய்து எங்களை விட்டு போயிருங்க, நீங்க வந்து இருக்கவே வேண்டான்றாங்க. அப்போ உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க ஏற்றுக்கொள்ளல, அவங்க அதை விரும்பலன்னு சொல்லும்போது அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? அவ்வளவுதான், சரிப்பா நீங்க பார்த்து, அவ்வளவுதான், கிளம்பிட்டாரு ஆண்டவர், போயிட்டாரு. அப்போ நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் நம்ம இடம் கொடுக்காம அந்த அற்புதம் என்ன பண்ணாது? நடக்காது. ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்கார்ந்தா என்ன பண்றது? ஆண்டவரே நான் வந்து இன்னைக்கு ரொம்ப சாப்பிட்றேன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் சாப்பிடவே கூடாது, கொஞ்சமா சாப்பிடணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு தட்டு நிறைய சோறை போட்டு வந்து உட்காந்துருந்தா, ஹலோ புரியுதுல்ல? இன்னைக்கு கம்மியா நான் சாப்பிடணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சோறு அவ்வளோ குவிஞ்சு இருக்குது மலை மாதிரி. என்னப்பா நீ முதல்ல சட்டியில இருந்து எடுக்கும் போதே என்ன எடுக்கணும்? கம்மியா எடுத்து வந்தா பரவாயில்ல. உடனே இங்க நிறைய பேருக்கு கேள்வி என்ன தெரியுமா? உடனே கர்த்தர் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தி இருக்க கூடாதா? நிறுத்தினாலும் நீங்க விட்டுருவீங்களே. கர்த்தர் கையை பிடிச்சி நிறுத்தி இருக்க வேண்டியதானே, அப்ப நான் கீழ்ப்படிஞ்சிருப்பேன்ல. என்ன இது? இல்ல, நம்ம இடம் கொடுக்காம சத்துருவும் நுழைய முடியாது, அதே நேரத்தில் நம்ம இடம் கொடுக்காம ஆண்டவரும் கிரியை செய்ய முடியாது. அப்போ இப்ப இந்த பிள்ளைக்காக நம்ம ஜெபம் பண்றோம், அழுறோம். அவங்க அம்மா ஜெபம் பண்றாங்க, ஏசப்பா என் பிள்ளை பண்றதுதான் தப்பா இருக்குது, அவ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவ இந்த சூழ்நிலையை ஏத்துக்கணும், இது ஒன்றும் இல்லை, இதுல அவ மனசு பாதிக்கப்படக்கூடாது, இருக்கிறதுல அவ சந்தோஷமா இருக்கணும்னு ஜெபம் பண்ணா, இந்த பிள்ளை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. தயவு செய்து பேசாதீங்க, தயவு செய்து போகணும்னு மட்டும் சொல்லாதீங்க, தயவு செய்து அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லாதீங்க, அந்த ஊருக்கு போகணும்னு சொல்லு. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நான் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? நான் செத்துடுறேன். எப்படி இருக்கும்? ஒரு அம்மா அப்பா சூழ்நிலை புரியுதா? அந்த பிள்ளை அப்படியே ஓப்பனா சொல்லுது, நீங்க சொல்லுங்க மம்மி, நான் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? நான் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல தானே? நான் செத்துடுறேன், விட்டுருங்க. உங்களுக்கு அதுக்காக தான் கையா அறுத்துருக்கிறேன். நான் செத்துட்டேன்னா 2 பக்கமும் பிரச்சனை இல்லைல்ல, 2 பக்கமும் ப்ராப்ளம் முடிஞ்சிடும்ல. இது எப்படி இருக்கு பாருங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சில சூழ்நிலைகளிலிருந்து நம்ம விடுதலையாக்க வல்லவர், நம்ம எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு வல்லவர். ஆனா அந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற வரைக்கும் நம்ம அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளால ஒரு சேதம் கூட வராதபடி அதை ரொம்ப அழகா ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல சந்தோஷமா இப்ப என்ன எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரோ அதை செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூழ்நிலை மாறும்போது நம்ம எப்படி இருப்போம்னா பலனா இருப்போம், நம்ம சத்துவமா இருப்போம். கண்டிப்பா நான் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க எந்த பாதையில கடந்து போனாலும், எந்த சூழ்நிலையில கடந்து போனாலும் நிச்சயமா ஒரு நாள் அது மாறும்.
நிச்சயமாய் அதை கர்த்தர் மாற்றுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவரால் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. ஆனா அந்த சூழ்நிலை மாறுகிற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்னா ரொம்ப அந்த இடத்துல எந்த சேதமும் இல்லாம இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க, சேதம் இல்லாம எப்படி இருக்கணுமா மாமா? அந்த பலனை ஆண்டவரே நமக்கு தருவாராக. கர்த்தரை தவிர வேற யாரும் நமக்கு தர முடியும்? வேற ஒருத்தரும் தர முடியாது. ஆமென். நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை எல்லாரும் உயர்த்தி, எல்லாரும் உயரத்தில், அப்பா, யாரோ ஒருத்தர் இந்த பாதையில தான் நீங்க கடந்து போயிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். சத்தமா முழு பலத்தோட கையை உயர்த்தி, ஏசப்பா